delivering smiles all around the professional careers. Reach us to reach them. HiQE Campus NEET Crash 2026 Revision Attack. எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். வணக்கம் ஆகாய் நண்பர்களே. விஜய் தனி சக்தியா, திமுக அதிமுகவுக்கு அச்சமா? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லட்சுமணன் நம்முடன் இணைக்கிறார். வணக்கம் திரு லட்சுமணன். வணக்கம். விஜய் தனி சக்தி தானா? நிச்சயமா, அதில் என்ன சந்தேகம்? அது எவ்வளோ பெரிய சக்திங்கிறதுக்கு தான் தேர்தல் முடிவு வரைக்கும் காத்திருக்கணுமே தவிர, ஒரு முடிவை எடுத்துட்டு நான் ஒரு அணி அமைக்க விரும்புகிறேன், யாரும் வந்தால் சேர்த்துக்குவேன், வரலைன்னாலும் நான் தனிச்சு நிற்பேன்னு சொல்கிறதுக்கு ஒரு துணிச்சலோ ஒரு அசட்டு துணிச்சலோ ஏதோ ஒரு ஒன்றும் தேவையில்லை. அது இருக்குன்னு விஜய் காமிச்ச பிறகு அவர் ஒரு சக்தியாக ஏற்றுக்கிறது இல்லையோ அப்படி கருதுறதுலையோ தப்பு இல்லை. அசட்டு துணிச்சல் ஏன் சொன்னீங்க? ரிசல்ட் எல்லாம் மனசில் வச்சு நான் சொன்னேன். இல்லை, இது நமக்கு பத்தாதுங்கிற புரிஞ்சுக்கிறது யதார்த்தம். அதுக்காக தேர்தலே புறக்கணின்னு சொல்லிட்டு போக முடியும்? களத்துக்கு வந்தாச்சு, என்னவெல்லாம் சவால்கள் வரும்னு தெரிஞ்சு தான் அவர் வந்தார். அந்த அர்த்தத்தில் நான் சொன்னேன். ரெண்டு பேரையும் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு, திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருமே. ஒன்று தீய சக்திங்கிறாரு, ஊழல் சக்திங்கிறாரு. ரெண்டு பேருடைய ஓட்டையும் கவரணும் அப்படிங்கிற நோக்கம் அவருக்கு இருக்குது. அதில் அவர் வெற்றி பெறக்கூடிய நம்பிக்கை அவர் நேற்று பேச்சில் காமிச்சார் நினைக்கிறீங்களா? இல்லை, அது கூட ரெண்டாவது பார்ட். முதல்ல நேற்று அவர் எதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்? சிபிஐ விசாரணை கேட்டது அந்த கட்சியினர் தான், தாவேக்கா தான் கேட்டது. அதன் அடிப்படையில் நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. அது நம்மளையெல்லாம் கூப்பிட்டு டெல்லிக்கெல்லாம் வரவழைச்சு விசாரிப்பாங்கலாம் விஜய் கனவோட நினச்சிருக்க மாட்டார். அரசியல் களத்தில் சவால்களை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பார். யாரெல்லாம் எதிர்ப்பா, நம்மளை எப்படிலாம் டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு. இந்த விஷயத்தில் இவ்வளோ தூரம் யோசிச்சிருக்க மாட்டார். அப்படி டெல்லிக்கு போனபோது பல்வேறு ஹேஷியங்கள் வந்துச்சு. அவரை உள்ளே உட்கார வச்சுக்கிட்டு அமித்ஷா லைனில் வந்தார், மோடி லைனில் வந்தார், தொலைச்சிப்படியே ஒழுங்காக கூட்டணிக்கு வந்துருன்னா சொன்னாங்கன்னு. நான் கேட்குறேன் சார், இதை டெல்லியில் வர வச்சு அந்த ரூமுக்குள்ளே தான் பேச முடியுமா? சத்தம் இல்லாமல் ஒரு ஆள் அனுப்பி பனையூரில் பேச முடியாது? அதை பேசுகிறதுக்கு 1000 விஷயம் இருக்குது, அழுத்தம் கொடுக்கறதுக்கும் 1000 வழிகள் இருக்குது. அப்படி எல்லாம் நடந்த ஒரு விவாதங்களுக்கு இந்த களத்தில் இருந்த அந்த வதந்திகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி எந்த சூழ்நிலையும் அழுத்தமே வந்தாலும் நான் அந்த அணியில் இணைய வாய்ப்பில்லைங்கிற விஷயத்தை நேற்று தெளிவுபடுத்திட்டார். ஸோ அதிமுகவுடனோ அந்த அதிமுக இருக்கிற என்டிஏவுடனோ நான் போவதற்கு வாய்ப்பில்லைன்னு எப்படி சொன்னார்? மதுரை மாநாட்டிலேயே ஊழல்வாதின்னு சொல்லிட்டார் எடப்பாடியை. நேற்றுக்கு 2வது முறையாக ஊழல் சக்தின்னு சொல்லிட்டார். அதனால் அதுக்கான வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் சுருங்கி போயிடுச்சு. யாருக்கும் அடிமை இல்லை, அடிமையாக மாட்டார், அடங்கி போக மாட்டார் இப்படின்னு சொன்னங்கிற டிக்ளரேஷனுங்கிறது யாருக்கு சொல்லப்பட்டது? நேரடியாக பாஜகவுக்கு சொல்லப்பட்டதா? இல்லை, இந்த வதந்திகளை மனசில் வச்சு பார்த்தா அது பிஜேபியினுடைய அழுத்தங்களுக்கு நான் அடிபணிய மாட்டேன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா எடப்பாடியினுடைய அழுத்தம் இல்லை, எடப்பாடி ரெக்வஸ்ட் பண்ணார், புலகாங்கிதப்பட்டார், சிக்னல் கிடச்சிருச்சுன்னார். இந்த கொடியை பார்த்த உடனே சில கான்ட்ராக்டர்களை வச்சு அல்லது நலம் விரும்பிகளை வச்சு பேச்சுவார்த்தைலாம் நடத்தி பார்த்தார் ஒரு 2-3 மாதம் முன்னாடியே. விஜயின் சம்மதத்தோடு அவர்கிட்டையும் பேச்சு நடந்தது. அதெல்லாம் இல்லைன்னு இப்போ மறுக்கலாம். நாளைக்கு யாராவது ஒருத்தர் வரலாறு எழுதுகிற போது அதில் வரும், இத்தனை பக்கத்தில் இந்த தேதியில் போய் பார்த்தோன்னு. ஸோ அந்த முயற்சி அவருக்கு கைகூடலை. அப்போ பிஜேபி தான் கடைசியாக அந்த முயற்சியை எடுத்ததாக ஒரு தகவல் உண்டு. அழுத்தங்கிற வார்த்தையில் என்ன வேணாலும் போட்டுக்கோங்க, மிரட்டினார்கள், உருட்டினார்கள்னு. விரும்பினார்கள்னு நம்ம டீசெண்டாகவே சொல்லுவோமே, அந்த விருப்பத்திற்கு நேற்று தடை போட்டிருக்கிறார் விஜய். ஸோ அது பிஜேபிக்கு சொல்லப்பட்ட பதிலாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் அதிமுக தான் ரொம்ப கடுமையாக எதிர்வினையாற்றி இருக்கு. நான் கேட்குறேன், ஊழல்வாதி, எங்களை ஊழல்வாதின்னு சொல்கிறீங்க, எங்கள் அரசில் எடப்பாடியார் அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக இருந்த செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சுட்டு இப்படி பேசலாமான்னு நேற்று கேட்குறாங்க. நல்ல வார்த்தை தான். பனையூர் பண்ணையாருன்னு ஒரு புது பட்டத்தை வேறு கொடுத்துருக்காங்க. 41 பேர் உயிர் பறி போனதில் உங்களுக்கு பங்கு இல்லையா? உங்களுக்கும் பங்கு இருக்குதானேன்றீங்க. நான் இதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சா? இதுதான் சார் அரசியல். இதுதான் நான் அந்த 41 பேர் உயிரை வச்சு விளையாடாதீங்கன்னு நான் முதல் நாள்லேருந்து சொல்கிறேன். உங்களுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு 1000 கிடக்கு. அந்த அப்பாவி உயிரை வச்சு அரசியல் பண்ணாதீங்கன்னு இதை முதல் நாளே சொல்லியிருக்கணும்ல. விஜய் தான் பொறுப்புன்னு தன்னாதிமுக சொல்லலை, உங்களுக்கும் பொறுப்பு இருக்குன்னு சொன்னது தான் தார்மீக பொறுப்பு. சரிதானா? அக்கௌண்டபிலிட்டி. இதை அன்னைக்கு எடப்பாடி சொல்கிறல என்ன சார்? கூட்டணிக்கே விஜய் வரட்டும் சார். தினகரன் விஜய் என்ன சொன்னார்? இந்த அரசு விஜயை கைது பண்ணக்கூடாதுன்னாரு. அப்போ விஜய் அதை சொல்கிறதுக்கு ஒரு தயங்கலை. நான் சொல்ல புரியுதா சார்? காவல்துறை நல்லா தான் செயல்பட்டுச்சு கரூர் விஷயத்தில், அதை சொல்கிறதுக்கு தினகரன் தயங்கலை. இந்த ரெண்டையும் விட்டு எங்கே வந்து செட்டில் ஆயிருக்கார்? இப்போ இந்த ரெண்டுலையும் சேராமல் இங்கே வந்து சேர்ந்துருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், அரசியல் முடிவு நீங்கள் என்ன வேணாலும் எடுங்க, சொல்ல வேண்டிய நேரத்தில் மனசில் பட்டதை பேசுகிறதுக்கு எதுக்கு சார் நீங்கள் எல்லாத்தையும் கொண்டாந்து இழுக்கிறீங்க? அது இந்த சம்பவம் நடக்கக்கூடாத சம்பவம். நான் எதிர்காலத்தில் எங்கேயும் நடக்கும், கோவில் திருவிழாவோ பொது மக்கள் கூடுகிற எந்த இடத்துலையும் அசம்பாதம் நடக்கிற போது இப்படி நடந்திருக்க வேண்டாம், இனிமேல் கவனமாக இருங்கன்னு கூட அந்த அர்த்தத்தில் கூட வார்த்தைகளை பரிமாறாமல் அப்போ மௌனமாக இருந்துட்டு, மதுரை மாநாட்டில் உங்களை ஊழல்வாதின்னு சொன்னாங்க, மௌனமாக இருந்தீங்க. ஏன்னா அப்போ பேச்சுவார்த்தை தொடர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. நம்ம நிறுத்திக்கிட்டோம், பிஜேபி ஏதோ பண்ண போகிறாங்கன்னு.
இப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் என்ன ரோஷம் வந்திருக்குன்னு சொல்லலாம், கொஞ்சம் டீசெண்டாக சொல்லலாம். அப்போது இது எதிர்பார்த்தது தான், கூட்டணிக்கு வர்றாரான்னு பார்க்கறது. அப்போது கூட்டணிக்கு விஜய் வந்திருந்தா 41 பேர் உயிர் பறி போனாலும் அவருக்கு தார்மீக பொறுப்பு கூட கிடையாது. வரலைன்னா நீதான பொறுப்பு அப்படின்றது, இதெல்லாம் அக்கிரமமா இல்லையா சார்? அரசியலுக்காக என்ன வேணாலும் பேசலாமா சார்? விஜய் 2 பேர்கிட்டையும் ஓட்டுகளை கவர்ந்து விடுவார் அப்படின்னு விஜய் நம்புறாரு. அது சாத்தியமா? அதை மட்டும் நம்பலவர், எல்லா கட்சிகளிடமிருந்து ஓட்டுக்களை கவர்வார். நான் முதல் நாள்லேருந்து அதை சொல்கிறேன் சார். எந்த முடிவும் எடுக்காத ஒரு தனிநபர்கள் தொடங்கி ஏற்கனவே எல்லா இயக்கங்களுக்கும் வாக்களித்தவங்கள யாராவது ஒருத்தரில் தொடங்கி சில 100 பேர், பல 100 பேர், பல 1000 பேர் விஜய்க்கு போக தான் போகிறான். அதில் மாற்று கருத்தே இல்லை. இடதுசாரிகளிடமிருந்தும் போவான், அண்ணாமலையை நம்பி பிஜேபிக்கு போன அந்த இளைஞர்களும் போவாங்க, விடுதலை சிறுத்தைகள்லேருந்து போவாங்க. உதயநிதி துணை முதலமைச்சரான பிறகு இன்னும் கொஞ்சம் எழுச்சியோடு இருக்கிற திமுக இளைஞர் அணியில் சேரலாமா அப்படின்றவனும் போவான், ஏற்கனவே சேர்ந்தவனும் சில உள் பிரச்சனைகளாலையும் போவான். ஸோ பாதிப்பு எல்லோருக்குமே இருக்கும். எவ்வளவு பாதிக்க போகிறார், யாருக்கிட்ட இருந்து எவ்வளோ எடுக்க போகிறார், அதுக்கு துல்லியமாக அளவிடுறதுக்கு தேர்தல் முடிஞ்ச பிறகு வாய்ப்பு இல்லைன்னா கூட ஓரளவு கணிக்கலாம், பொறுத்திருந்து பார்க்கணும். அதிமுக தான் ரொம்ப வேகமாக எதிரொலியாயிட்டு இருக்கு. திமுகவையும் தொடர்ந்து ஏன்னா திமுகவை திட்டினது அவர் பழகி போனது, அது ஒரு மேடையிலையும் திட்ட ஆரம்பிச்சார். அதுக்கு அவங்க ஒரு எதிர்வினை ஆட்டம். அதிமுகவை இன்னும் கொஞ்சம் கூர்மைப்படுத்துறப்போ ஆஹா அப்போ நம்ம ஒரு முடிவு எடுத்து அடிக்க ஆரம்பிச்சாருன்றது நேற்று ஒரு முடிவுக்கு அதிமுக வந்திருக்கு. நீங்கள் விமர்சிச்சிங்கன்னு நான் கேட்கல. அதிமுகவை ஊழல்வாதின்னு எடப்பாடி சொன்ன போதே மதுரையில் எதிர்வினை ஆற்றிருக்கணும். நீங்கள் விஜய் வர்றாரோ வரலையோ பேசியிருக்கணும். கரூர் விஷயம் நடக்கக்கூடாத சம்பவம் என்ன நடந்திருக்கணும், நீங்கள் மனசில் பட்டது அன்றைக்கே பேசியிருக்கணும். நான் ஒரு பொது பார்வை பார்த்து பேசுகிறேன். அரசியலோ தேர்தல் அரசியலோ அதில் இல்லை. மக்களிடம் புழங்குகிற அரசியல்வாதிகளுக்கு இருக்க வேண்டிய தார்மீக கடமையை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். விஜய் பார்த்து பயப்படுவது திமுகவா அதிமுக? எல்லாரும் பயப்படணும். அவரை பார்த்தாலும் எனக்கு பயம் இல்லைன்னு சொல்கிறது அப்போ தான் நான் சொல்லுவேன் அது அசட்டு துணிச்சலாக இருக்கும்னு. அது அசட்டு துணிச்சல் இருக்கவே கூடாது. நிஜமான பயம் இருக்கணும். அதுக்கு பேர் கோழைத்தனம் அல்ல. நம்மக்கிட்ட இருக்கிற ஆட்களை நம்ம தக்க வைக்கணும், போக விடக்கூடாது. அப்படி என்ன இருக்குது விஜய்கிட்ட? என்ன கொள்கையை சொல்லிட்டீங்க வா, என் கொள்கையை நான் சொல்கிறேன். சீமான் உட்பட கவனமாக இருக்கணும். சீமானுக்கு முதல் சவாலே அதுதான். ஆட்சியை பிடிக்கிறது 2வது சவால். முதல் சவால் இதுவரைக்கும் தான் நிரூபித்திருக்கிற அந்த அதிகபட்சமான 9% வாக்கை தக்க வைப்பது. இன்றைக்கி அவர் சொல்லிக்கிறார் நான் 16, 18 வாங்குவேன்னு ஏதோ ஒரு பேட்டி சொல்லி 20 கூட வாங்கட்டும். முதல் இலக்கு 9 குறையாமல் இருக்கிறது. சரிதானா? ஸோ எல்லோருமே அச்சப்படணும் சார். விஜய் பார்த்து ஏன் பயப்படணும்? ஏன் பயப்படணும்னா சிண்டு சிறுசுகளாக விஜயை பார்த்து அந்த 7 வயசு 8 வயசு பையன் இன்னைக்கு 18 வயசு பையனா வந்து நிற்கிறான், 18 வயசு பொண்ணா வந்து நிற்கிது. அதனால தான் பயப்படணும். ஒரு வீட்டுக்குள்ளே விஜய் போயிட்டார் நடிகனாக. அரசியல்வாதியாக ஒரு தலைவராக போகிறதுக்கு நாளாகும். அரசியல்வாதியாக போயிட்டாருன்னா அதுக்கு தான் எல்லாரும் பயப்படணும்னு. அப்போ அந்த ரசிகர்கள் வாக்கு மட்டும் நமக்கு போதுமானு விஜயும் பயப்படணும். பொதுமக்கள் ஓட்டு நமக்கு வந்தால் தான் அவர் வெற்றி நோக்கி. அவர் தொகுதியில் நின்று அவர் எம்எல்ஏ ஆகணும்னா கூட பொதுமக்கள் வாக்களிக்கணும். ரசிகர்கள் மட்டும் வாக்களித்தா எம்எல்ஏ ஆக முடியாது. ஓட்டை காட்டலாம், 13% நான் வாங்கிட்டேன், 17% வாங்கிட்டேன். மற்றவங்க 31 வாங்கும்போது அதிகபட்சமாக நீங்கள் 32 வாங்கினா தான் எம்எல்ஏ. 30 வாங்கினாலும் பிரயோஜனம் இல்லை அதனால். ஸோ என்ன, பொதுமக்களும் மற்ற இயக்கத்தை வரும். மற்ற இயக்கங்களுக்கு வாக்களிக்கலாமான்னு யோசிக்கிறவங்களையும் தன் பக்கம் தனக்காக வாக்களிக்க செய்கிறது தான் விஜய்க்கு இருக்கிற சவால். ரசிகர்கள் மனசுலாம் போய் உட்காந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் உண்மைதான், அது போதாது. எம்எல்ஏவுக்கே போதாதுங்கிறனே அப்புறம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை எப்படி போய் பிடிக்கிறது? 118 இடம் ஜெயிச்சு. விஜயும் கவனமாக தான் இருக்கணும். நீங்கள் சொன்னீங்க இப்போ புதுசாக ஒன்றும் அதிமுகவை விமர்சனம் பண்ணல, ஏற்கனவே மதுரை மாநாட்டிலே சொன்னார், இப்போ புதுசாக அதிகமாக சொல்கிறாரு அப்படின்னு கூர்மைப்படுத்தி இருக்கிறார். கூர்மைப்படுத்தி இருக்கிறார். அந்த மாதிரி சொல்றதுக்கு காரணம் என்ன? விஜய் பக்கம் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட பல கட்சிகள், முக்கியமாக அமமுக, டிடிவி தினகரன் அதிமுகவோடு சேர்ந்து கூட்டணி அமைத்து விட்டதால் இனி விஜய்க்கு அநேகமாக கூட்டணி வராத நிலை வந்த பிறகு அதிகமாக தாக்க வேண்டியது அதிமுகவை தான் அப்படின்னு விஜய் நினைச்சிட்டார். இன்னொரு ஆங்கிள் சொல்லட்டுமா? ஒரு 2 மாதம் முன்னாடி என்ன தேரி ஓடிச்சுன்னா, நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டே இருங்க சார், இந்த டிசம்பர் அது முடிய போகிற நேரத்திலலாம் எடப்பாடி பிஜேபியை கட் பண்ணி விட்டு வந்துடுவார், விஜய் அப்போ சேருவார் அப்படின்னு ஒரு தியரியும் இந்த காலத்தில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. வதந்தியாகவே இருக்கட்டும், பேசப்பட்ட வதந்தி. ஒரு வாரம் முன்னால் கூட இருந்துச்சுல்ல. விஜய் அதுக்காகவும் காத்திருக்கலாம் இல்லையா? சரிதானே? மதுரை மாநாட்டப்போ அது கொஞ்சம் முடிஞ்சு போச்சு. ஒரு என்னைக்கு போய் என்டிஏல சேர்ந்தாரோ அல்லது அது உறுதிப்பட தொடருதுன்னு தெரிஞ்சு போச்சோ அப்போவே அதிமுக விமர்சிக்க ஆரம்பிச்சு. ஆரம்பத்தில் திமுக மட்டும்தான் விமர்சிச்சுட்டு இருந்தார். நம்மளாம் கேட்டோமே ஏன் அதிமுக ஆட்சியில் ஊழல் நடக்கலையான்னு. அப்போ மௌனமாக இருந்தார். ஏன்னா அப்போ அந்த கான்ட்ராக்டரை வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. கூட்டணி பேச்சு செட்டில் ஆகிடுச்சுன்னா அப்புறம் திட்டிட்டு திரும்ப வாங்க முடியாதுன்ட்டு பேசாமல் இருந்தார். இவங்க பண்ணுற அதே அரசியல் விஜய் தான் பண்ணுறாரு. ஸோ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அது பிஜேபியை விட்டு எடப்பாடி வெளியே வரமாட்டார், அது ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது என்டிஏ. அப்போ இனி நம்ம ஒரு முடிவு எடுத்துகிறோன்னு அவருக்கும் கொஞ்சம் அரசியல் தெரியும்ல சார். அந்த அரசியலை நேற்றுலேருந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார்.
ரெண்டு பேர்கிட்டையும் அதிருப்தி இருக்கிறவங்க நீங்க சொன்னீங்க எல்லா கட்சிக்காரங்களும் பயப்படணும் அப்படின்னு. முக்கியமா 2 பெரிய கூட்டணி அண்ணா திமுக திமுக இவங்க 2 பேரையும் கடுமையா தாக்குனாதான் இனி அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுங்கிற முடிவுக்கு வந்துட்ட பிறகுதான் இந்த மாதிரியான பேச்சு விஜய் எடுத்து அந்த முடிவுக்கு வந்தாதான் விஜய் மாதிரியான புதுமுகங்களுக்கு வாக்கு சதவீதம் உயரும், உயரும். ஏன்னா அவங்களும் சரியில்லை இவங்களும் சரியில்லை சும்மா போற போக்குள்ள சொல்லிட்டு அல்லது ஒருத்தனை மட்டும் திட்டிட்டு இருந்தா உங்களை யாரும் முழுமையா நம்ப மாட்டாங்க. ஒரு சந்தேக போற மாதிரி என்ன அவன் அடிக்கிறான் இவன் அடிக்க மாட்டான் அப்ப ஏதோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாலே உங்களுக்கு கிடைக்கிறதாக இருக்கிற அந்த முழு பலன் கிடைக்காது. அந்த புள்ளியை விஜய் தொட்டுட்டான்னு தோணுது. இனிமேல் நம்ம 2 பேரும் இறங்கி அடிக்கிறதா. இன்னமும் கூட அந்த பிஜேபியை தமிழ்நாட்டு நலனுக்கு பிஜேபி துரோகம் பண்ணுதுன்னு திமுக வைக்கிற விமர்சனத்துக்கு பதில் விமர்சனத்தை விஜய் வச்சாதான் ஆமா அவங்க பண்றது துரோகம் என்டார்ஸ் பண்ண வேண்டாம். நீங்க உங்க லாங்குவேஜில் உங்க மேடையிலையும் அந்த விமர்சனத்தை வச்சாதான் பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளை விஜய் பெற முடியும். விஜய் அரசியல் ரீதியாக இன்று கூட்டணிகள் இல்லாமல் ஒரு தனித்த நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார். ரெண்டுமே தான் அர்த்தம். அதாவது யாரை வேணாலும் சேர்த்துக்கிற மனநிலையில் விஜயும் இல்லை, அப்படி கட்சிகளும் இல்லை. ஆனால் அவர் கொஞ்சம் விரும்பினாருங்கிறது அமமுகவையோ ஓபிஎஸ்ஸையோ அல்லது 2 இயக்கங்களிலும் 2 அணிகளிலும் சேர முடியாதவர்களை நம்ம பக்கம் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்ததுனால தானே விக்கிரவாண்டி முதல் மாநாட்டிலேயே நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். கூட்டணிக்கு நான் தயார். அப்படி சொன்ன பிறகு பல பேர் தன்னெழுச்சியா போய் சேரல, பேச்சுவார்த்தை நடத்தல. அதுக்கு அவருடைய அரசியலும் ஒரு காரணம். அவர் செய்ய மறந்த அரசியல், பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருந்தது, உங்க பிரச்சனைக்காக கூட வாய் திறக்காம இருக்கிறது. நேற்று 10,000 பேர் எழுச்சியோட நடந்துச்சு அந்த கூட்டம். ஒரு அரசியல்வாதி கண்ணில் ஒத்திட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கூட்டம் தான் நேற்று நடந்த கூட்டம், விஜயினுடைய கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒரு வார்த்தை சிபிஐ விசாரணை பற்றி பேசக்கூடாது, ரொம்பலாம் நீங்கள் விசாரணை இருக்கிறதுன்னு கூட சொல்லலாம், அது நியாயமும் கூட. ஜனநாயகத்தை பற்றி பேசக்கூடாதா? கோர்ட்டில் இருக்குன்னு சொல்லுவீங்களா? நீதி வெல்லும்னு சொல்கிறதுக்கு உங்களை தடுக்கிறது எது? உங்கள் வாயை கட்டி போட்டால நீதி வெல்லும்னு சொல்கிறதுக்கு யார் அனுமதி சார் வேணும்? யார்கிட்ட சார் இன்வோசி வாங்கணும்? எதிர்பார்த்து காத்து என்னுடைய கடைசி படம் ஏதோ என்ன நடந்ததுன்னு உங்களுக்குலாம் தெரியும். பிஜேபியோட விமர்சனத்தை, அந்த கட்சியின் மீதான விமர்சனத்தை அந்த மேடையை விட வேறு எந்த மேடை சார் பொருத்தமாக இருந்திருக்க முடியும்? விஜய் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அரசியல்வாதியாக தலைவராக மாறிட்டாருன்னு கேட்டீங்களே, இதை வச்சுருந்தாரா இன்னும் கொஞ்சம் மேலே போயிருப்பார். பதுங்குறாரு. ஏன் அது பதுங்குறாருன்னா ஏன்றதுக்கு பதுங்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்களேன். எண்ணத்துக்கு அவங்கள பகிச்சிக்கணும்னு நினைக்கலாம், 1000 விஷயம் இருக்குல்ல, என்ன வேணாலும் அவங்கவுங்க பார்வையில் பார்க்கலாம். இது எந்த வகையில் நியாயம்னு கேட்குறேன். உங்களுக்காக உங்களை எதிர்க்கிறவர்கள், நீங்கள் எதிர்க்கிறவர்கள் கூட குரல் கொடுத்தாங்களே, நீதி வெல்லுன்னு கூட பெரிய வார்த்தை, என்னப்பா அதை சொல்லலாமா வேணாம் கூட குழப்பம் இருக்கும். இந்த படத்திற்காக எனக்காக குரல் கொடுத்தவர்களுக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்ல வேணாமா? நன்றி உணர்ச்சியோடையாவது அந்த வார்த்தையை சொல்லியிருக்கோம்ல, அதை பற்றி நான் பேசவே மாட்டேன்னா இது என்ன சார் உங்கள் அரசியல்? என்ன அரசியல்? சரி, இது ஒரு அரசியல். பிரச்சார குழு ஏதோ ஒன்று அமைச்சார், ஒரு பட்டியல் வருது. புசி ஆனந்த், ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன். டைப் பண்ணுறதுல இந்த பேரை கொண்டு இங்கே வைக்கிறதில்ல, கர்சரை இப்படி பிடிச்சி இப்படி வைக்கிறதுலாம் ஒருத்தருடைய மாண்புகளையோ மரியாதையோ குறைச்சிட முடியாது. அது எந்த மாதிரியான பொலிட்டிக்கல் மெசேஜை பொதுவெளிக்கு கொண்டு போகணும்னு சிந்திக்கிற குறைஞ்சபட்ச அரசியல் அறிவு வேணும். விஜய்க்கு வேணும், அங்கே இருக்கிற நிர்வாகிகளுக்கு வேணும். என்ன மாதிரி கொண்டு போய் சேர்க்கும்? என்னன்னா, அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இவர் இப்படி தான் கொண்டு வைப்பார், அல்லது யாரை எங்கே வைக்கணும்னு இன்னும் விஜய்க்கு தெரியலை, அல்லது எவ்வளோ பெரிய ஆள் அங்கே போனாலும் அவங்களுக்கு மரியாதை இவ்வளவு தான், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இத்தனை மெசேஜை கொண்டு கொட்டினதுனால தான் வைத்தியலிங்கம் தெரிச்சு ஓடினார் அறிவாலயத்துக்கு. இல்லாட்டி வைத்தியலிங்கம் பேசிக்கிட்டு இருந்து செங்கோட்டையனோட தாவைக்கால போய் சேரலாமான்னு ஒரு ஆப்ஷனாக வச்சுருந்தார். யார் சார் போவா? அதை மீறி கூப்பாக்கி போகிறாரு. சரி, செங்கோட்டையனுக்கு அந்த அட்லீஸ்ட் செங்கோட்டை கீழே பேரை போடுங்க பாட்டு தான் போயிருப்பார் அவர். நான் என்ன பொதுவான ஒரு மெசேஜை இப்படி போய் சொல்லலாமா? அப்படியே ஒருத்தர் தயார் நீங்க சொன்னதால சொன்னா என்ன சொன்னா இல்ல பொதுவான மெசேஜ். அப்போ நீங்க ஒரு ஒரு புரோட்டோகால்னு ஒன்று இருக்கு, யாரை எங்க வைக்கணும்னு இருக்கு, யாருக்கு என்ன மரியாதை. அப்போ இவருக்கு மரியாதை தெரியலன்னு ஒரு கேள்வி வருது இல்லை? செங்கோட்டையனை பார்த்து அண்ணே இது மரியாதை இல்லை சார், நீங்க காட்ட வேண்டிய இடத்துல உட்கார வைக்க வேண்டிய இடத்துல உட்கார வச்சா. அந்த தலைப்பு என்ன தலைப்பு? தாவேக்காவுடைய கொள்கைகளை முடிவு செய்கிற குழு அப்படின்னா விஜயை முதல்ல போடணும். இல்லை விஜயை பற்றி நல்லா பல ஆண்டுகள் தெரிஞ்ச புசியானது அடுத்து போடலாம், தப்பு இல்லை. தலைப்பு என்ன? பிரச்சார குழு. செங்கோட்டையன் எக்ஸ்பர்ட்டே அதுதான். இனிமேல் அந்த கட்சிக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகர், ஒரு பிம்பம் கிடைக்கும். பேசணுமா? நம்ம எல்லாரும் பேசணுமா? அந்த தெரிஞ்ச செங்கோட்டையன் அந்த வேலை தான் நல்லா தெரியுன்றதை கொட்டி போய் நீங்கள் ஆதவர்ஜுனா கீழே போடுறீங்களே, என்ன புரோட்டோக்கால்? இதனால செங்கோட்டையன் தாழ்ந்து போயிடல. பார்க்குறவங்க எப்படி நினைப்பாங்கன்னு தான் நான் கேட்குறேன். கட்சியில் விஜய் தானே முக்கியம். அதை நான் மறுக்கலையே சார். இப்போது விஜயை எங்கே போட்டுட்டு விஜய்க்கு அடுத்து யாரை போடணுங்கிறதா இப்போ கேள்வி. எந்த சப்ஜெக்ட்டுக்கு யாரை போடணும், இந்த தெளிவு இன்னும் விஜய்க்கு வரலை. முக்கியமாக கூட்டணி அமையவில்லை, இனி தனியாக தான் போடணும். தனியான அவர் முகம் கொண்டே அவர் சொல்கிறாரு, நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், நம்ம தான் முக்கியம் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறார். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நட்பு சக்திகள் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி நாம தனியாக வெற்றி பெறுவோம்னு சொல்கிறாரு.
அந்த நட்பு சக்தியில் அவர் என்ன நினச்சிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறது காங்கிரஸ்க்காக தான். இப்போ எத்தனை பேர் விஜய்க்கு வலை வீசினாங்க, விஜய் ஒரு வலையை வீசிட்டு இருக்கிறாரு தெரியும். நள்ளிரவில் போய் ஒருத்தர் சந்திச்சார், காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைக்க நான் விரும்புகிறேன், கேட்டு சொல்லுங்கலாம் போய் கேட்டு வந்தார். யாரும் என்னலாம் சொல்ல வேண்டாம், அது நாகரீகமாக இருக்காது, தப்பு இல்லை. நான் ஒரு அணி அமைப்பேன், நான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன்னு சொல்கிறவர் வீட்டை பூட்டிட்டு உள்ளே உட்கார முடியாது. சில பேரை டெல்லிக்கு அனுப்பிச்சு விட்டார், அது மாதிரி ஆட்களை. இவர் சென்னையில் போய் சிலரை சந்தித்தார், எனக்கு அந்த விருப்பம் இருக்குன்னா நான் அந்த மாதிரி நடந்துக்கிறேன், இல்லாட்டி சொல்லுங்கள் சீக்கிரம் நான் ஒரு இது பண்ணுறேன்னு தான் சொன்னார். அது இந்த நிமிடம் வரை இது கைகூடலை. காங்கிரஸ்லேயே சில சக்திகளை தூண்டி விட்ட வேலையெல்லாம் ஆதரவு பண்ணினார் அவர் கட்சி நலனுக்காக. நான் தப்பு, அதுதான் அரசியல். பட் இதுக்கெல்லாம் அப்புறம் இனிமேல் பொதுவெளியில் யாரும் வாயை தரக்கூடாதுன்னு காங்கிரஸ் ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு அது திமுக பக்கம் காங்கிரஸ் செட்டில் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்தாலும் வராவிட்டாலும்னு இன்னொரு ஆப்ஷனையும் கொண்டாந்து பொது மேடையில் விஜய் பயன்படுத்தினார். வாய்ப்பு குறைவு தான். ஸோ தனித்து தான் இருக்கிற மாதிரி இருக்கும். புதிய தமிழகம் மாதிரி, டாக்டர் ராமதாஸ் மாதிரி, ஓபிஎஸ் மாதிரி, தேமுதிக மாதிரி இன்னும் முடிவெடுக்காத சில கட்சிகள் இருக்காங்கல்ல, இவங்க தான் கட்சிகளாக பேசப்படுகிற இடத்துல இருக்கிற இந்த நபர்கள், இந்த கட்சிகள், அதில் சில பேரை விஜய் இன்னும் கூட மனசில் வச்சிருக்கலாம், இல்லை அவர்களுக்கே வேறு வாய்ப்பு இல்லாமல் விஜய் ஒரு சாய்ஸாக வச்சிருக்கலாம். என்ன நடக்குன்னு பார்ப்போம். அதிமுக பலம் தான் நினைக்கிறீங்களா? அவங்க அணி பலமாக தான் இருக்கா? பலமாகிக்கிட்டு வருதுன்னு சொல்லலாம், பலமாகி கொண்டு வருகிறதுன்னு சொல்லலாமே தவிர திமுகவை வீழ்த்துவதற்கான இறுதி வடிவத்தை பெற்றுவிட்டதுன்னெலாம் நீங்கள் தூக்கி கையை காட்ட முடியாது. இந்த இணைப்பு வேலையை தான், இந்த சமாதான முயற்சிகளை தான் பிஜேபி 6 மாதம் முன்னாடி தொடக்கணும்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அந்த கசப்புகளை மறக்க செய்கிறதுக்கான அற்புதமான விஷயம் அந்த காலம்தான் சார். மற்றபடி எடப்பாடி தினகரனை காலம் ஒரு நாள் கொண்டு வந்து சேர்க்கும்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த காலம் வந்துடுச்சுன்னு சொல்லலாம். ஒரே இயக்கத்தில் வந்து சேரணும்னு அவசியம் இல்லை, அதுக்கான தொடக்க புள்ளின்னு எடுத்துக்கலாம். ஒரு மேடையில் நிற்கிறதுக்கு 2 பேருக்கும் மனசு ஒத்துக்கிட்டால் தான் நிற்க முடியும். இந்த பெருந்தன்மை வேணும்னு சொன்னேன். என்ன சார் பண்ணுறது, எப்படி சார் சேரணும்? பெருந்தன்மையோடு உட்காந்து பேசினா எல்லாத்துக்குமே தீர்வு உண்டுன்னு நம்மளே 10 இடம் பேசிட்டோம் இந்த 6-7 வருஷத்தில். அந்த புள்ளிக்கு காலம் இருவரையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. கசப்பு மறக்குமா? அது மறந்து தானே ஆகணும். சில விஷயங்கள் இப்போ தினகரன் அதை வெளிப்படையாக சொன்னேன், எனக்கு அநீதி இழைக்கப்பட்டனோட அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு தான் நான் வந்திருக்கேன்னு சொல்கிற போதே அதை பற்றி நீ பேசுகிறதுல பிரயோஜனம் இல்லைங்கிற முடிவு பண்ணிட்டார்ல. மற்றபடி இவர் பேசின வார்த்தை எப்படி நீங்கள் சோஷியல் மீடியாவில் கட் பண்ணி போடலாம். வைகோ பேசாத பேச்சா, ஸ்டாலினை, கலைஞரை, அறிவாலயத்துக்குள்ள அவர் போக முடியுமா? காங்கிரஸ் அந்த அணியில் நீடிக்க முடியுமா? கூடா நட்புன்னு சொன்னீங்களே, எவ்வளோ பெரிய ஒரு தலைவர், எங்களை பார்த்து அப்படி இனிமேல் நாங்கள் அறிவாலய வாசலில் கால் வைக்க மாட்டோம், அந்த ரோசம் காங்கிரஸுக்கு வரலையே. எங்கள் தலைவரே கூடா நட்புன்னு சொன்ன பிறகு அப்படி என்ன நட்பு வேண்டி கிடக்கு? ஸ்டாலின் இந்த முடிவு எடுக்கலையே. 2 பேரும் 2ஐயும் தூக்கி போட்டு அறிவாலயத்தில் வந்து நின்றுக்கிட்டு ராகுல் தான் பிரதமர் வேட்பாளர்னு 19 அதே அறிவாலயத்தில் நின்று ஸ்டாலின் நாட்டிலேயே முதல் முறையாக குரல் கொடுத்தார். திரும்பி பார்த்துருந்தா அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? இலங்கை போரை நினச்சி பார்த்தா காங்கிரஸை பக்கத்தில் வச்சுக்க முடியுமா? அந்த இடத்துல திருமாவளவன் இருக்க முடியுமா? அந்த இடத்துல வைகோ இருக்க முடியுமா? வேல்முருகன் 1 மணி நேரமாவது அங்கே நீடிப்பாரா? மற்ற எல்லாரும் இருக்கிற உணர்வோட வேல்முருகனுக்கு ஒரு உணர்வு இருக்குல்ல இலங்கை தமிழர்கள் மேலே. இதை ஒரு செகண்ட் அப்படி கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தா அறிவாலயத்துக்குள்ள அவர் போவாரா? காங்கிரஸ் இருக்கிற அறிவாலயத்துக்குள்ள அவர் போவாரா? ஸோ அதெல்லாம் யோசிக்க ஆரம்பித்தா எந்த அணையுமே நீங்கள் கட்டமைக்க முடியாது. ஆனால் இந்த 2 ஆளுமைகள், எடப்பாடி டிடிவிங்கிறது 2 தனி ஆளுமைகள், 2 பேருக்குமே அதிமுக தான் ஸ்டேக்கு. அவங்க 2 பேருமே ஒரே இடத்துல இருக்கிறது, கசப்பை மறந்து போயிடுவாங்க, தொண்டர்களை மறந்து போயிடுவாங்க. தேர்தலுக்கு ஒரு 3 மாதம் தான் இருக்குது. அது சாத்தியமா? இல்லை சாத்தியம் இல்லாத கூட இது ஒரு தொடக்க புள்ளின்னு எடுத்துக்கோமே. ஒரு பூங்கத்தை கொடுத்து வாழ்த்து சொல்லுவோம் சார். பிரிந்து போன இயக்கங்கள் இணைந்தால் அந்த தொண்டர்கள் நிச்சயமாக சந்தோஷப்படுவாங்க, உற்சாகம் தரும். நான் தொடர்ந்து சொல்கிறேன், இனிமேலும் சொல்கிறேன், எல்லா இயக்கத்துக்கும் பொருந்தோம். அப்பாவும் பிள்ளையும் பொதுவெளியில் இவ்வளோ அடிச்சுக்கிட்டாங்கல்ல, ஒரு 5% ஓட்டு வச்சுருந்தாங்கல்ல, நாளைக்கு ஏதோ ஒரு சமாதானம் ஆகி ராமதாஸுடைய மனைவி எப்பா என்னப்பா அவரையும் நீங்களும் இப்படி அடிச்சுக்கிறீங்கன்னு ஒரு சமாதானம் பண்ணி சேர்ந்துக்கிட்டாங்கன்னா கூட அந்த 5-4.5 குறையுமே தவிர அந்த வன்னிய சமூகத்தில் மிச்சம் இருக்கிறவர்கள் அவர்கள் உற்சாகத்தரதான் செய்யும். நல்ல வேலைப்பா, நம்ம பெரிய தர்ம சங்கடத்துலேருந்து 2 பேரும் காப்பாற்றிட்டான்னு நிம்மதி அடைவானா மாட்டானா? மாறாக கடைசி வரைக்கும் இந்த தேர்தல் கடத்தில் தனியாக தான் இருந்தாங்கன்னா வெட்டு குத்து தான் நடக்கும். நான் பயமுறுத்தலை, அந்த அளவுக்கு கொந்தளிப்பில் இருக்கிறாங்க. இது எந்த வகையில் இவர் இங்கே அங்கம் வகிக்கிற என்டிஏக்கு உதவியாக இருக்கும், அவர் அங்கம் வரப்போகிற எந்த அணிக்கும் உதவியாக இருக்க போகுது? அவர்களே பாமகவை பலவீனப்படுத்துகிறாங்க. மாறா ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஒரிஜினல் கிடைக்கிறதுக்கு நாளாகலாம், காயங்கள் மாறுறதுக்கு மறைகிறதுக்கு. குறைஞ்சபட்ச உற்சாகம் தொண்டர்கள், எதையும் எதிர்பார்க்காத தொண்டர்களுக்கு எந்த பிளவுபட்ட இயக்கம் இணைந்தாலும் உற்சாகம் தான் கொடுக்கும். சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் பாருங்கள், தேர்தலில் நிற்கலாமா, நம்ம ஒன்றிய சான்று பதவி வாங்கணும்னு நினச்சோமே, மாவட்ட சான்று கிடைக்குமா கிடைக்காத, இந்த தனிநபர்களுக்கு வேணால் எரிச்சம், கோபம், ஏமாற்றம் இருக்கலாமே தவிர தொண்டர்கள் நிச்சயமாக சந்தோஷப்படுவாங்க. என்ன ஒன்று கொஞ்சம் முன்னாடி நடந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம்.
நான் டிடி விட்டு நிர்வாகிகள்லாம் போயிட்டு இருக்காங்க நிறைய எந்த எத்தனை நிர்வாகிகள் சொல்லிட்டு வாங்க, இந்த கூட்டணி நடந்த பிறகு யாரெல்லாம் போயிட்டு இருந்தான்னு சொல்லுங்க. மாணிக்கராஜா தவிர சொல்ல முடியாது. அதுக்காக சத்தமெல்லாம் போறவங்களும் இருக்கலாம், நான் எந்த எதிர்ப்பும் இருக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். தொண்டர்களுக்கு அது உற்சாகத்தை தரும், அவ்வளவுதான். நம்புவாங்களா டிடிவியை? யார்? அவருக்கு பின்னால் இருந்த தொண்டர்கள் நம்பவும் தானே சார் இன்னைக்கும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே போயிட்டாங்களா? நாங்கள் ஒரு தனி பொதுக்குழுவை கூட்டுறோம் இனிமேல். அமமுக அமமுகன்னு ஒரு முன்னாடி ஒரு எழுத்து யாராவது பொதுக்குழு கூட்டுறாங்களா? இல்லை இல்லை. அதே மாணிக்கராஜா என்ன முடிவெடுத்தார்? உண்மையான அமமுக நாங்கள் தான் அப்படின்லாம் போர்க்கொடி தூக்கலை, சத்தமெல்லாம் போய் திமுக செட்டில் ஆகிட்டார். ஸோ இவரும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினார், எடப்பாடி கடுமையான வார்த்தையில் பயன்படுத்த. கடைசி ரெண்டு நினைச்சு நாங்கள் அம்மாவின் பிள்ளைகள் முடிஞ்சு போச்சா? அந்த வார்த்தைக்கு ஒரு சக்தி இருக்குன்னு நான் நம்புகிறேன். மக்கள்கிட்ட எடுபடுமா? அது பொறுத்து இருந்து பார்ப்போம். களத்தில் இவங்க போய் என்ன சொல்கிறாங்க, மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்களா? வெற்றி தோல்வி தானே சார் நம்ம ரெஃபர் பண்ணி பார்க்க முடியும். ஆனால் எப்படி ஒரு நாள் அதிமுகவை டிடிவி கைப்பற்றி விடுவார் அப்படிங்கிற அச்சம் எடப்பாடிக்கு. அவருடைய உடனடியான நோக்கம் அது அல்ல. ஏன்னா இவர் தனி இயக்கம் கண்டிருக்கிறனாலையும் எடப்பாடி இவ்வளோ சீக்கிரம் அக்கமடேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். பிறகு பார்த்துக்கலாம்னு கூட அவர் நினைக்கலாம். எப்படியாவது அதிமுகவை மீட் பண்ண அவர் எந்த காலத்தையும் சொல்லிது. அதிமுக மீட்பதற்கான ஒரு அரசியல் கருவி அமமுகங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தாரே தவிர, அவர் போய் கோர்ட்டில் போய் நான் தான் அதிமுக பொதுச்செயலாளர்னு வழக்கு போடலை, என்னை நீக்கினது செல்லாதுன்னு வழக்கு போடலை. ஞாபகம் இருக்கா? இந்த 8 வருஷத்தில் ஒரு நாளும் தினகரன் அந்த முடிவு எடுக்கல, அந்த ஸ்டாண்டே எடுக்கல. நமக்கு ஒரு இயக்கம் இருக்குது, அம்மா பேரை கொடியிலே இருக்கோம், கட்சி பேர்லேயே வச்சுருக்கிறோன்ட்டு அப்படி நடத்திட்டு இருக்கிறார். அது காலம். இப்போவும் சொல்கிறேன் சார், காலம் ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்க்கும். எங்கே சேர்க்குது, அப்போ யார் யாரெல்லாம் அந்த ஃப்ரேமில் இருக்காங்க, அப்புறம் பார்த்துட்டு வாதிப்போம். இந்த தேர்தல் முடிவு தான் 2 கட்சிகளுடைய ஒரு எதிர்காலத்தை நிர்ணயிக்குமா? எல்லா கட்சியினுடைய எதிர்காலத்தையும் தேர்தல் முடிவு தானே சார் தீர்மானிக்கும். விஜயோட தேர்தல் முடிவு, அவருடைய தலையெழுத்தை, அவருடைய அடுத்த 5 ஆண்டுகளுக்கான பாதையை இந்த முடிவு தானே சார் தீர்மானிக்க போகுது. சீமான் யோசிச்சு பாருங்க, நான் சொன்னல அவருக்கு ஒரு சவால் காத்திருக்கணும். அந்த 9% தக்க வைக்கணும். 12-14 வாங்கி காமிச்சார்னா நிஜமாவே சீமான் ஒரு என்ன சொல்றது, நகர்த்த முடியாத சக்தின்னு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளவு சுலபத்தில் இடது கையால் புறந்தள்ள முடியாத சக்தியாக சீமான் உருவெடுத்து விட்டார் நான் உறக்க சொல்லுவேன். ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டார்னு சொன்னா விஜய், அந்த பிரபலம், அவ்வளவு பிரபலம் மிக்க ஒருவர் வந்தாலும் கூட அரசியலுக்கு என் வாக்கு வங்கி குறையாது, மாறாக 2-3% கூடும்னு நிரூபிச்சிட்டார்னா சீமான் நீங்கள் அவ்வளோ சுலபத்தில் ஒதுக்கி தள்ள முடியாது. ஸோ எல்லாருக்குமே தலையெழுத்தை, எதிர்காலத்தை, அவர்கள் நடக்க போகிற பாதையை தீர்மானிக்க போகிற தேர்தல் தான். ஒரு தேர்தலுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ட் உண்டு. இந்த தடவை விஜய் என்கிற அந்த பிரபலத்தின் வரவு மூலமாக ஒரு பீதி கலந்த கனவுகள், எதிர்பார்ப்புகள் எல்லா இயக்கங்களுக்கும் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு பொக்கையை கொடுத்து வாழ்த்து சொல்லுவோம், மீண்டு வாங்க, கரையேறி வாங்க, அப்புறம் பார்ப்போம்னு. இந்த நிகழ்ச்சியில் கலந்து ஒன்று கருத்து குறிப்பிட்ட திரு எஸ்.பி. லட்சுமணன், மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.